காலங்காத்தால கம்பியை கொடுத்து தேங்காய் பிடுங்க விட்டாங்க. ஏதோ ஜெயிலில் இருக்க எங்களுக்கு தண்டனை புடுங்க போடுறது இல்லை. மேலேயே பார்த்துக்கிட்டு இருக்கேன். கடத்தும் தலையும் தான் வலிக்குது. என்னென்ன தம்பி கம்பியை வச்சுட்டு காமெடி பண்ணிக்கிட்டு இருக்கு? தென்னை மரத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறேன். என்னடா தம்பி காலையிலே கலப்பா இருக்கிற? 1.5 hour இந்த ஒரு தேங்காய் பிடுங்க செத்துக்கிட்டு இருக்கேன். நீ இதுக்கு என்ன தம்பி இவ்வளோ கவலைப்படுற? கல்லு 2 வேடிக்கை மட்டும் பாரு. ஐயோ சாமி, பின்னேரமானால் நானே பிடுங்குறேன், நீ பேசாம நின்றுடா காணும். என்னடா அண்ணன் மேலே நம்பிக்கை இல்லையா? நாங்களாம் சுண்டு வர இல்லையே, சுனாமி அடக்காக்குறா. நீ ஒன்றும் சுனாமி ஒன்றும் அடக்க தேவையில்ல, வாயையும் அடக்கிட்டு இருந்தாலே போதும். இப்படித்தான் போன வாரம் பாவாடை காயோட போன பாட்டிய வண்டியில் அடிச்சு பாடையில் ஏற்றிட்ட. நீ தொட்டது எல்லாமே வெள்ளங்கண்ணா, பேசாம இரு. இதெல்லாம் சரி வராது. நீ கம்பியை கொடுமா, இதுல கொடுமா கம்பியை. நீ தள்ளி நின்று பாரு, நான் எப்படி கொடுக்குறேன்னு மட்டும் பாரு. இப்போ ஐயோ ஐயோ, எதுக்கும் பின்னாடி கொஞ்சம் போய் நிற்கிறதே நல்லது. ஏய், நான் செஞ்சதுதானடா நீயும் செய்யற. இப்ப பாடுறா, அண்ணன் தேங்காய் புடுங்க ஸ்டைலை வச்சு அன்னைக்கு டாட்டா பொண்ணு கேட்கறது. குலைய புடுங்க சொன்னா கொட்ட புடுங்கிட்டியடா. ஒரு தேங்காய் பிடிக்கிட்டேன். முன்னால விழுந்த ஒரு தேங்காயை பார்த்த, பின்னால விழுந்த 2 மாங்காயை பார்க்கலையா? கம்பியை விடுறா, மற்ற தேங்காய் பிடுங்க. அடுத்தது எதடா போங்க? இல்லை சத்தத்தை காணல.